Hi students, welcome to Impact IAS Academy. இன்னைக்கு நம்ம இந்தியன் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார், அவருக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு, வாட் ஆர் ஆல் தி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுவரைக்கும் இருந்த இந்திய குடியரசுத் தலைவர்கள் யார் யார் இருந்திருக்காங்க, அரசியலமைப்புக்குட்பட்டு இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய முக்கிய பணிகள் என்ன, சிறப்பு அதிகாரங்கள் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி வாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் பிரசிடென்ட் இருக்காங்க, குடியரசுத் தலைவர். ஸோ அவங்கள பற்றிய விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்திய அரசமைப்புல ஷரத்துகள் 52 78 வரைக்கும் இந்தியன் பிரசிடென்ட் பத்தி சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆர்டிகல்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா 52 இருந்து 78 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குவாலிஃபிகேஷன்ஸ், அவருடைய பதவிக்காலம் இது எல்லாமே சொல்லக்கூடியது 52 இருந்து 78 வரை. அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா 52 53 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா என்ற ஒரு நாட்டுக்கு தலைவராக ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய ஷரத்து 52. சரிங்களா? அப்போ இது எல்லாமே எதில் சார் வச்சிருக்காங்க? இட் இஸ் ஆல் கம்ப்ரைஸ் அண்டர் பார்ட் 5 பகுதி 5ல் ஒன்றிய நிர்வாகம் சொல்லக்கூடிய யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றதுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து பாருங்க. அப்போ ஒன்றிய நிர்வாகம் சொல்லக்கூடிய யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? முதல்ல பிரசிடென்ட் இருக்காரு, ஓகேங்களா? அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு, தேர்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, 4வது கேபினெட்னு சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரவை இருக்கு, 5வதாக இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியான்றவர் இதில் இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகத்துறை யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் பாருங்க, இந்தியாவோட குடியரசுத் தலைவர் ஒட்டுமொத்த இந்திய அரசின் தலைவராக இருப்பார். ஓகே, கவர்மெண்ட்டுக்கே இவர் தான் வந்து தலைவராக இருப்பார் சொல்லி பார்க்குறோம். இவர் இந்தியாவின் முதல் குடிமகன், ஃபர்ஸ்ட் சிட்டிசனாகவும் இவர் தான் இருப்பார். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, 2027 சென்சஸ் எடுக்க போறாங்க. அப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது முதலாக இவர்கிட்ட இருந்து தான் தொடங்குவாங்க. இந்தியாவின் முதல் குடிமகனாக இவர் கருதப்படுவார். ஒட்டுமொத்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் சிட்டிசன் வந்து இவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர் பத்தி அவரை பத்தி சொல்லும்போது அவர் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசம்பிள் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தேசத்தின் ஒற்றுமை, ஓகேலா, யுனைட்டி இன்டெகிரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒருமைப்பாடு, ஒருமித்த உணர்வின் சின்னம், ஓகேலா, இது எல்லாத்தையும் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்ப குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார், அதற்கான ஷரத்துகள் என்ன அப்படின்னா 54 55 ஆர்டிகல்ஸ் 54 and 55 அதை பத்தி டீடைல்ஸ் தருது. எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்? மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர். இப்ப நமக்கு தெரியும், பிரதமருக்கான தேர்தல் நடக்குது, லோக்சபால தேர்தல் நடக்குது, லோக்சபா எலெக்ஷன்ஸ். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நேரடியாக வாக்களிக்கிறாங்க. சிஎம் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது, மக்கள் வாக்களிக்கிறார்கள். வேறஸ் இந்திய குடியரசுத் தலைவர் நேரடியாக மக்களால் தேர்வு செய்யப்பட மாட்டார். அப்ப அதற்கு என்று ஒரு குழு உண்டு, குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யக்கூடிய குழு உண்டு. அதுக்கு பேரு எலக்டோரல் காலேஜ்னு சொல்றாங்க. அந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லக்கூடிய தேர்வு குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல நாடாளுமன்றத்துடைய மக்களவை உறுப்பினர்கள், லோக்சபா எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 543 பேர் இருக்காங்க. அந்த லோக்சபா எம்பிக்கள் இருப்பாங்க. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பிக்கள் ஒரு 250 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களும் அதுல இருப்பாங்க. அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் இருக்கு. அந்த 28 மாநிலங்கள் இல்லாமல் யூனியன் பிரதேசம் இருக்கு, டெல்லி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த 234 பேரும் இதில் அடங்குவர். டெல்லி யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் அடங்குவார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் அடங்குவார்கள். அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த எலக்டோரல் காலேஜ். இந்த எலக்டோரல் காலேஜ் தான் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ இதில் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 70வது அரசமைப்பு திருத்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, இதன் மூலமாகத்தான் இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க. ஓகே, அதாவது யூனியன் பிரதேசங்கள் உள்ள இடம் பெற்றது. அப்ப 70th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 92ல கொண்டு வந்தாங்க. 92ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் ஜூலை 1 1995 நடைமுறைக்கு வந்தது. அப்ப சின்ஸ் 1995ல இருந்து யூனியன் பிரதேசங்களும் குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, சட்டப்பேரவை உறுப்பினர்களும் லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள். ஸோ அந்த உறுப்பினர்கள் நேரடியாக அவங்க என்ன பண்றாங்க, வாக்களிக்கிறாங்க. அதன் மூலமாக தான் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். இதுதான் எலக்டோரல் காலேஜ்னு சொல்றோம். சரி, அப்ப இதுல யார் யாரெல்லாம் சார் இருக்க மாட்டாங்க? அப்ப உறுப்பினர்கள் போது இதுல சில தவிர்க்கப்பட வேண்டிய சில உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பாருங்க, இடம்பெயராத உறுப்பினர்கள், இந்த எலக்டோரல் காலேஜில் இல்லாத உறுப்பினர்கள் யாருன்னு பாருங்க. லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள். இப்ப லோக்சபால நியமன உறுப்பினர்கள் கிடையாது, ஓகேல, 2 பேர் இருந்தாங்க, அது கிடையாது. மாநிலங்களவையில் இருக்காங்கல்ல, மாநிலங்களவையில் ஓகேல, ராஜ்யசபால 12 பேர் இருக்காங்க இல்லையா, 12 பேரை குடியரசுத் தலைவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாரு, நியமன உறுப்பினர்களா போட்டிருப்பாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள்.
இலக்கியத்தில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்கள 12 பேர் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இதில் வாக்களிக்க மாட்டார்கள். மாநில சட்டமேலவைகளில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது சில மாநிலங்களில் ஈரவைன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஈவன் தமிழ்நாட்டில் கூட சட்டமேலவை இருந்தது. 1986 சட்டமேலவை கலைக்கப்பட்டது. ஓகேங்களா, எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துட்டார். ஓகேங்களா. ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மைசூர், சரி கர்நாடகா இருக்கு இல்லையா, கர்நாடகாவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரவை இருக்கு. ஸோ அப்போ இந்த சட்டமேலவை மற்றும் கீழவை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறோம். அடுத்து அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள். அப்புறம் புதுச்சேரியில் நியமன உறுப்பினர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாருமே இதில் இருக்க மாட்டாங்க, அதாவது இந்த தேர்வு செய்யப்படக்கூடிய குழுவில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்போ டைரக்டாக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட லோக்சபா எம்பி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி மற்றும் புதுச்சேரி மற்றும் யூனியன் பிரதேசத்தை உள்ள சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ராஜ்யசபா மெம்பர்ஸ் டிஃபால்ட்டாக உள்ள இருக்காங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாருமே இதில் இடம்பெறுவது இல்லை. இவர்கள் ஒற்றை விகிதாச்சார வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அதாவது ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ 2 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஏக்கு தரேன், செகண்ட் பிக்கு தரேன்னு போடுவேன். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பி அப்படின்னு, செகண்ட் ஏன்னு வரும். இன்னொருத்தர் ஏ பி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ அதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஏ அதிக முறை வந்திருக்கு அப்படின்னா அப்போ ஏ தான் வந்து குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார்கள். ஸோ இப்படிதான் இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை விகிதாச்சார வாக்கெடுப்பு முறை, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும், இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்றால் அவருக்கான தகுதிகள் என்ன இருக்குன்றத சொல்றது ஷரத்து 58 சொல்லுது. அப்போ என்ன தகுதி இருக்கணும், முதல்ல அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகே, ஈ ஷுட் பி அன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும், குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். செகண்ட் 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, ஈ ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அடுத்து மக்களவை உறுப்பினராகவும் தகுதி வேண்டும். சாதாரணமாக ஒரு லோக்சபா எம்பி ஆகணும்னா அதற்கான கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஆஸ் யூஷுவல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது, அரசு பதவியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கிரைட்டீரியாஸ் எல்லாமே இவங்களுக்கும் அப்ளை ஆகும். அடுத்து மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு, பொது அதிகார அமைப்பு, இதுல எதுவுமே வந்து மெம்பராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஆதாயம் தரக்கூடிய, பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய எந்த ஒரு பதவியும் இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷனை வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒருவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியும். அடுத்து குடியரசுத் தலைவர் பதவிக்காலம், அவர் பதவிக்கு வந்துட்டார், தேர்வு செய்யப்பட்டார், பதவி காலத்துக்கு வந்துட்டார். அவருடைய பதவிக்காலம் டென்யூர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 56 and 57 டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பதவியேற்ற நாளில் இருந்து 5 ஆண்டுகள், எக்ஸாக்ட்லி 5 இயர்ஸ் அவரால் இருக்க முடியும். அப்போ 5ன்றது ஃபிக்ஸ்டா கிடையாது. ஓகேலா, 5 ஆண்டுகள் என்பது நிரந்தரம் கிடையாது. நம்ம அதையும் பேசுறோம் பாருங்க. அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கிடையாது, பதவியில் நீட்டிக்கப்படலாம். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்பனைக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்தியாவில் குடியரசுத் தலைவர் இருக்கார், திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட் சிச்சுவேஷன், ஒரு மோசமான ஒரு நிலைமை உருவாகுது அப்படின்னா அப்போ இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய முடியல, அது கண்டிப்பாக இன்னொரு 6 மாதம் 1 வருஷமும் ஆகும் அப்படின்னா அப்போ அந்த 1 வருட காலம் திரௌபதி முர்மு அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படும். இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். அப்போ 5 இயர்ஸ்ன்றது நார்மலா 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி இன்னொரு தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் இஃப் இன் கேஸ் இட் நீடட், தேவைப்படும் எனில் அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். ஸோ அப்போ அவருடைய பதவி எப்போதான் சார் ரத்து ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். ஓகேங்களா, எனக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்லி ராஜினாமா செய்யலாம், ரெசிக்னேஷன், வாலண்டியரா ரிசைன் பண்றது. ஓகே, ராஜினாமா பண்ணலாம். 2வது பதவி நீக்க தீர்மானம், அதாவது இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்யலாம். சார் இந்த பதவிக்கு இவங்க தகுதியானவர் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ இம்பீச்மெண்ட் மூலமா பண்ண முடியும். 3வது தற்செயலாக எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டாலோ அல்லது உடல்நிலை குறைபாடு காரணமாகவோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி இழப்பார்னா வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்ல தான். ஓகேங்களா, அவர் உடம்பு சரியில்லை, மெடிக்கல் என்ன பண்ணலாம், அவர் எனக்கு இது பதவி வேண்டாம் ராஜினாமா கொடுத்துடலாம். அன்பார்ச்சுனேட்டாக இறந்துட்டாருனாலும் அவருடைய பதவி காலியாக கருதப்படும். ஸோ அப்போ 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவரால் பதவி ஒதுக்க முடியும். இது ஒரு கூடுதல் தகவல். இதுல அந்த பதவிக்கு அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவாரா? சார் அவர் நான் வந்து ஒருத்தர் 5 வருஷம் பிரசிடென்டா இருக்காரு, முடிஞ்சிருச்சு, அப்ப அடுத்த 5 வருஷத்துக்கு அவரே மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னா மறுபடியும் அவரே தேர்வு செய்யப்படலாம். அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரசிடென்ட் போஸ்ட் வந்து அன்லிமிட்டட் டைம் அவங்க இருக்க முடியும். இந்த விஷயத்தை தான் நம்ம கம்பேர் பண்றோம். இந்த போஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு அமெரிக்க நாடோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் ஒருவர் 2 முறைக்கு மேல பிரசிடென்டா இருக்க முடியாது. வேற இந்தியாவில் பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர் எத்தனை வருஷம் நாளும் இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட முதல் பிரசிடென்டாக இருந்தவர் தொடர்ந்து 12 ஆண்டுகள் இருந்திருக்காரு. நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா.
குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை நம்ம இப்போ சொன்னோம். இப்போ குடியரசுத் தலைவருடைய பதவியானது ராஜினாமா மூலமாகவும் தற்செயலான இறப்பு மூலமாகவும் போகும். மூன்றாவது இறப்பின் மூலமாகவும் போகப்படும். ஓகேவா? சரி, பதவி நீக்க முறையாக போகப்படும், இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். அப்போ அது சொல்லக்கூடிய ஷரத்து 61. அப்போ இந்தியாவிலேயே ரொம்ப அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். அவரே வந்து தவறு செஞ்சார் அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா? முடியும். அதற்கும் இந்திய அரசமைப்பில் வழிவகை உண்டு. எப்படின்னு பாருங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவை, ஓகேலா, இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முதல்ல கையெழுத்து போடணும். அப்ப அவர் மீது ஒரு குற்றம் சாட்டு சுமத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மீது பொதுவாக குற்ற வழக்குகள் பதியக்கூடாது, அவர் கைது செய்யப்படக்கூடாது. இது விதி. ஓகேலா, டிஃபால்ட்டா அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சலுகை இருக்கு அவருக்கு. ஓகேலா, அவரை கைது செய்ய முடியாது, அவர் மீது குற்ற வழக்குகள் பதிய முடியாது. அவர் கூறக்கூடிய வார்த்தைகளுக்கு அவர் எந்த நீதிமன்றத்திலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது எல்லாமே அவருக்கு சலுகைகள் உண்டு. ஆனால் அவர் வந்து பதவியில இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த செஞ்சாருன்னா அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கும் ப்ரொசீஜர் உண்டு. அந்த ஸ்டெப் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த அவர் மீதான தீர்மானத்தை கொண்டு வரலாம், பதவி நீக்கல் தீர்மானத்தை கொண்டு வரலாம். அப்ப குற்றச்சாட்டை 1/4 பங்கு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஆதரிக்க வேண்டும். ஓகேலா, அதாவது நான் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 1/4. இப்போ 500 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். எங்க 573 பேர் இருக்காங்க. எதுல? லோக்சபா உறுப்பினர்கள். அப்ப 573ல 1/4 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து வந்துச்சு. ஒரு 125 130 பேர் வந்துருச்சு. அவர்கள் கையெழுத்து இட வேண்டும். அப்புறம் 14 நாட்கள் முன்னறிவிப்பு வழங்கப்பட வேண்டும். அதாவது உங்கள் மீது பதவி நீக்க தீர்மானம் நாங்கள் கொண்டு வர போறோம்ன்றத பிரியரா அவருக்கு 14 டேஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணலாம்? அவருடைய ரீசனை, அவருடைய பிஹேவியருக்கான ரீசனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? ஸோ அவருக்கு பிரியரா நோட்டிஃபிகேஷன்ஸ் தரணும், நோட்டிஃபை பண்ணணும் 14 டேஸ்க்கு பிஃபோரா. பதவி நீக்க தீர்மானம் அவையின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்ப லோக்சபா அல்லது ராஜ்யசபா எங்க இருந்தாலும் அவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தின் ஆதரிக்கணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் அவர் பதவி நீக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஓட் நடத்தினாங்கன்னா அந்த ஓட்டை 3/2 பங்கு ஆதரிக்க வேண்டும். அப்போ பாருங்களேன், லோக்சபாவை இருந்து 573 பேர் இருக்காங்க. ஓகேலா, 573 பேர்ல 3/2 பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 162 வரும். சரி, 57 போது 57 ஒரு 16 வச்சுக்கோங்களேன். 322 பக்கம் வரும். ஓகேலா, ஆல்மோஸ்ட் அப்புறம் 300க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? ஓகேன்னு சொல்லணும். ராஜ்யசபா இருந்தால் 3/2 பங்குனா 250 வச்சுக்கோங்களேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 85 பேர் என்ன பண்ணணும்? அவருக்கு அந்த தீர்மானத்தின் மீது ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அப்போதான் என்ன ஆகும்? பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். சரி, அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வருது, அப்ப இதுவரைக்கும் யாராவது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? இல்ல, கிடையாது. இதுவரை இந்தியாவின் எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஓகேலா, சரி. இப்போ இங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்த பாருங்களேன். நம்ம அவரை தேர்வு செய்யும் குழுவுக்கு பேர் எலக்டோரல் காலேஜ்னு சொன்னோம். அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னோம். அப்ப அதுல நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம பேசணும். ஆமாங்களா? ஆனால் இங்க பாருங்களேன், அவரை பதவி நீக்கம் செய்யும் பணியில் நியமன உறுப்பினர்கள் இடம்பெறலாம். அப்ப பாருங்க, மக்களவை மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தில் பங்கேற்கலாம். அப்ப நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு இங்க ரோல் உண்டு. வேறஸ் டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து இங்க வருவதில்லை. பார்த்துக்கோங்க. அப்ப குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யக்கூடிய குழுவுல யூனியன் டெரிட்டரிஸ் ரோல் இருக்கு. வேறஸ் இம்பீச்மெண்ட்ல யூனியன் டெரிட்டரிஸ் சுத்தமா வராது. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன்ல வரமாட்டாங்க. ஆனா இம்பீச்மெண்ட்ல அவங்களுடைய பணி உண்டு. அதான் பார்க்கணும். சரி, அப்ப அவருக்கான சிறப்பான ஒரு விஷயமா பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சலுகை ராஷ்டிரபதி பவன். அவர் அங்கதான் வந்து ஸ்டே பண்ணுவாரு. ராஷ்டிரபதி பவன் சொல்றாங்க. இந்த ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது இதுக்கு முன்னாடி என்னவா அழைக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா வைஸ்ராய் ஹவுஸ்ன்னு சொல்லி அழைக்கப்பட்டது. வைஸ்ராய் இல்லம், அப்புறம் கவர்மெண்ட் இல்லம் என்று அழைக்கப்பட்டது. இப்போ ராஷ்டிரபதி பவன் என்று இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ராஷ்டிரபதி பவன் ஆக்சுவலி யார் டிசைன் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா சர் எட்வின் லூட்டியன்ஸ், எர்னஸ்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 2 ஆங்கிலேய கட்டுமான அதிகாரிகள் தான் முடிவு பண்ண டிசைன் பண்ணாங்க. 12ல் ஆரம்பிச்சு 1929 கம்ப்ளீட்டட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப இந்த ராஷ்டிரபதி பவன் சொல்லக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் முதலாக தங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இர்வின் பிரபு தங்கியிருந்தார். 1929 இருந்து 1931 வரைக்கும் தங்கியிருந்தார். அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருந்த இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். ஓகேலா, ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள். 47ல இருந்து 50 வரைக்கும் அவர் தங்கியிருந்தார். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவராக அங்கு குடியமர்ந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அவர் வந்து குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர். அப்போ அவர் இருந்தார் ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா. தற்போது இருக்கக்கூடிய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேம் வரைக்கும்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்டிரபதி பவனில் தான் வந்து தங்கியிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு இல்லமாக கருதப்படுகிறது. ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட்ஸ் லிஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் அவரை தொடர்ந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசைன், வி கிரி, பத்ருதீன் அலி அகமது, நீலம் சஞ்சீவ ரெட்டி, கியானி ஜெயில் சிங், ஆர் வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன் அவர்கள், திரு அப்துல் கலாம் அவர்கள், பிரதீபா பாட்டீல் அவர்கள், திரு பிரணாப் முகர்ஜி, திரு ராம்நாத் கோவிந்த், இவங்க எல்லாருமே இந்தியாவோட பிரசிடென்ட்ஸாக பணியாற்றியவர்கள். ஸோ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா தற்போது திரௌபதி முர்மு அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஜூலை 25, 2022 முதல் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் திரௌபதி முர்மு அவர்கள். இவர்கள் பிறந்த மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒடிசால பிறந்தவர்கள். இவங்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி சார்ந்தவங்க. ஓகேங்களா, பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு முதல் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பெண்கள் வரிசையில் பார்க்கும்போதும் முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டி, பழங்குடியினத்தில் இருந்து இந்திய குடியரசுத் தலைவரான முதல் பெண்ணாக பார்க்கலாம். ஓவரால் பெண்ணில் பார்க்கும்போது இரண்டாவது பெண்ணாக பார்க்கலாம். பிரதீபா பாட்டீலுக்கு அடுத்து பெண் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் திரௌபதி முர்மு. அப்ப எந்த பழங்குடியினத்தை சார்ந்தவர்? சந்தாலின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவர். இந்த சந்தாலி அப்படின்றது, இந்த சந்தாலின்ற ஒரு மொழியும் உண்டு இந்தியாவில். இந்தியாவில் இருக்கக்கூடிய அலுவல் மொழிகள் மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அதுல ஒரு லாங்குவேஜ் வந்து சந்தாலின்னு சொல்லக்கூடிய மொழி. சமீபத்தில் இந்தியா அரசானது இந்த சந்தாலி மொழியில இந்திய அரசமைப்போட ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணாங்க, பதிப்பு. ஓகேவா, சந்தாலி வெர்ஷன்ல அந்த லாங்குவேஜில் இந்திய அரசமைப்பு பதிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ இந்தியாவுடைய இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவராகவும் திரௌபதி முர்மு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க? ஒடிசாவோட MLA இருந்திருக்காங்க, ஒடிசாவோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல. அப்புறம் ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராகவும் இருந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து ஜார்க்கண்டுடைய கவர்னராக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஜார்க்கண்டுடைய கவர்னராக இருந்த போது அப்போது ஜார்க்கண்டுடைய முதல் பெண் கவர்னராக பதவியேற்றுக் கொண்டார். ஓகேங்களா, ஸோ அங்கேயும் முதல் பெண்ணாக அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவராகவும் தற்போது பணியை தொடர்ந்து கொண்டு வருகிறார். 22ல இருந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இவங்களை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சில சாதனைகள் இருக்கு. ஸோ அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். குறிப்பிடத்தக்க சில சாதனைகள் பாருங்க. 2023ஆம் ஆண்டு சுகோய்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின சுகோய் 30 MKI, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானம், ஃபைட்டர் ஜெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணதில் முதல்ல யார் டிராவல் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் டிராவல் பண்ணார். ஓகேங்களா, போர் விமானத்தில் முதல்ல டிராவல் பண்ணவர் அப்துல் கலாம் அவர்கள். அதே மாதிரி சப்மரைன் சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலில் டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னா இவர் தான், அப்துல் கலாம் அவர்கள் தான் டிராவல் பண்ணார். ஸோ செகண்டு திரௌபதி முர்மு பிரதிபா பாட்டீல் அவர்கள் இந்த சுகோய் விமானத்தை டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது 23ல கிடையாது சார், இவங்க 2 பேரும் 23ல பண்ணல, அவங்க பதவி காலத்தின் போது 23ல திரௌபதி முர்மு டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. அப்போ முதலாக இந்த ஃபைட்டர் ஜெட்ல டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவர்கள். அப்புறம் செகண்டாக வந்து பிரதிபா பாட்டீல். அப்புறம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல திரௌபதி முர்மு அவர்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அந்த சுகோய் விமானம் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கப்பட்டது. அடுத்து ரீசெண்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. 2025ல பிரான்ஸ் நாட்டில இருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ரஃபேல் விமானம் இருக்கு இல்லையா, அந்த ஃபைட்டர் ஜெட்ல டிராவல் பண்ண முதல் இந்திய குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள். ஓகேங்களா, அப்போ திரௌபதி முர்மு பண்ண சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றோம். ஜார்க்கண்டுடைய முதல் கவர்னராக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியாவுடைய இரண்டாவது பெண் கவர்னர், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டின்ற சாதனை செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைட்டர் ஜெட்ல டிராவல் பண்ண மூன்றாவது ஜனாதிபதி, இரண்டாவது பெண் ஜனாதிபதி. அதே மாதிரி ரஃபேல் விமானத்தில் டிராவல் பண்ண முதல் பெண் ஜனாதிபதி, முதல் இந்திய ஜனாதிபதி, அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக சப்மரைன் சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்லையும் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்தியாவிலே சப்மரைன்ஸில் டிராவல் பண்ண இரண்டு ஜனாதிபதிகள், ஒன்று அப்துல் கலாம் அவர்கள், இரண்டாவது திரௌபதி முர்மு. இதெல்லாமே அவங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவருடைய சாதனைகளாக நம்ம பார்க்கலாம். சரி, குடியரசுத் தலைவர்களை பற்றி இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன ஷரத்துகள் இருக்கு, முக்கியமான ஷரத்துகள் ஆர்டிகல்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷரத்து 53ல 2 என்ன சொல்லுதுன்னா, மத்திய பாதுகாப்பு படையின் தளபதியாக இவர் இருப்பார். அதாவது முப்படைகளின் தளபதியாக இவர் இருப்பார். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், ஒரு ஹெலிகாப்டர் ஏர் கிராஷ்ல மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் இறந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அஜித் பவார் நினைக்கிறேன் இறந்துட்டாரு. ஸோ அப்போ ஹெலிகாப்டர் ஏர் கிராஷ்ல வந்து இந்தியாவோட முதல் முப்படை தளபதி அப்படியா இருந்தவர் யாருன்னா பிபின் ராவத்னு சொல்லக்கூடியவர். அப்போ பொதுவாக இந்த முப்படைகளின் தளபதியாக இப்போ தளபதி ஜெனரல் இருக்கார் இல்லையா, அவருக்கு மேல இந்த 3 முப்படைகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு உண்டுன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. குடியரசுத் தலைவர் எந்த ஒரு நாட்டின் மீதும் போர் பிரகடனம் செய்ய முடியும், அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. 3 படைகளுக்கும் அவரே தலைமை தளபதியா இருப்பார். ஓகே, சீஃப் கமாண்டரா இருப்பாரு. அது சொல்லக்கூடிய ஷரத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 52ல 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு. அடுத்து 72 என்ன சொல்லுதுன்னா,
சில வழக்குகளில் மன்னிப்பு வழங்குவதற்கும் தண்டனைகளை நிறுத்தி வைப்பதற்கும் தள்ளுபடி செய்வதற்கும் அல்லது குறைப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஒரு குற்றவாளி இருக்காரு, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நிறுத்த முடியுமா? நிறுத்தி வைக்க முடியும். தூக்கு தண்டனை ஒரு 6 மாசம் தள்ளி போட முடியுமா? தள்ளி போட முடியும். தூக்கு தண்டனை ரத்து செய்து அது ஆயுள் தண்டனை மாற்ற முடியுமா? முடியும். இல்ல ஆயுள் தண்டனை வேண்டாம், ஒரு விடுதலையே பண்ண முடியுமா? முடியும். அந்த மாதிரி நீதித்துறை பொறுத்த விஷயத்துல உச்சநீதிமன்றமே தூக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை ரத்து செய்யக்கூடிய சிறப்பு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அதனுடைய ஷரத்து 72 அக்கார்டிங் டு ஆர்டிகல் 72 பேட்டர்னிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அது வந்து சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஆர்டிகல் 78 பாருங்களேன் என்ன சொல்லுது. ஆர்டிகல் 78 குடியரசுத் தலைவருக்கு தகவல்களை வழங்குவது தொடர்பாக பிரதமரின் கடமைகள் போன்றவை. அதாவது இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் டு கன்வே த ப்ராசஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த கவர்மெண்ட். பிரதமர் அரசாங்கம் என்ன வகையான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு, எப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், என்ன ஸ்கீம்ஸ் வச்சிருக்கோன்ற விஷயங்களை ஈ ஷுட் இன்ஃபார்ம். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு சொல்லணும். அப்போ டியூட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் டு கன்வே டு பிரசிடென்ட் அதை சொல்லக்கூடியது எதுனா ஆர்டிகல் 78. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் அரசாங்கம் எப்படி மத்திய அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை எப்போது வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஈவன் மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுது, என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத மாநில கவர்னர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஷரத்து 80 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களவைக்கு 12 நியமன உறுப்பினர்களை நியமித்தல். த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு அப்பாயிண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ். ராஜ்யசபாவுக்கு 12 பேரை நியமிக்க முடியும். அந்த ஸ்பெஷல் பவரை சொல்லக்கூடியது ஷரத்து 80ன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஆர்டிகல் 85 பாருங்க. நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு கலைப்பு. ஓகேலா? அதாவது பார்லிமெண்டரி செஷன்ஸ் வருஷத்துக்கு 3 முறை கூடும். ஓகேலா? குளிர்கால கூட்டத்தொடர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் சொல்லுவாங்க. மான்சூன் செஷன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் சொல்லி இப்போ வருஷத்துக்கு 3 செஷன் நடக்கும். 3 கூட்டத்தொடர்கள். அந்த கூட்டத்தொடர்களை தொடங்கும் போது அழைப்பு விடுத்தல், அந்த கூட்டத்தொடரை ரத்து செய்தல், கூட்டத்தொடரை ஒத்தி வைத்தல், இந்த மாதிரி விஷயங்களை அவருக்கு அதிகாரம் உண்டு. அடுத்து ஷரத்து 111 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அதை சட்டமாக மாற்றுதல். இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிகாரம். மத்திய அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க லோக்சபாவிலையோ அல்லது ராஜ்யசபாவிலையோ ஒரு மசோதாவை கொண்டு வராங்க. மசோதானா பில்லு. ஓகேலா? ஒரு பில்லு வந்து கொண்டு வரப்பட்டால் அந்த பில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி அந்த பில்லுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தப்படும். ஓகேலா? ஓட்டிங் நடத்தி இந்த பில் என்ன பண்ணுவாங்க அடுத்த கட்டத்துக்கு வரும். ஓகேலா? அப்போ ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசோதா உருவாக்கப்படுது. அந்த மசோதா மீதான டிஸ்கஷன்ஸ் நடந்து அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. 3rd ஸ்டேஜ் என்னன்னா பிரசிடென்ட் கிட்ட வருது, குடியரசுத் தலைவர்கிட்ட வருது. அப்போ குடியரசுத் தலைவருக்கு சிறப்பதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த மசோதா மீது உடனே ஒப்புதல் கொடுத்தாருன்னா அது சட்டமாயிடும். ஒப்புதலை கொடுக்காம அதை என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணி வைக்கலாம். நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். 3வது, இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த அவைக்கு அதை திரும்ப அனுப்பலாம். ஆனால் ஒரு முறை தான் திரும்ப அனுப்ப முடியும். ஒரு முறை திரும்ப அனுப்பி அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், பண்ணாமல் என்ன பண்ணலாம், மறுபடியும் அவர்கிட்டே வந்துச்சுன்னா அவர் மறுபடியும் என்ன பண்ணலாம், அதை ஹோல்டு பண்ணி வைக்கலாம். நான் யோசிக்கிறேன், இது எனக்கு ஒப்புதல் தரத்துக்கு மைண்டில் ஐடியா வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லலாம். அப்படிலாம் ஒப்புதல் கொடுக்கலாம். அப்போ அவர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கின பின்னாடி த பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். மசோதா என்பது சட்டமாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த சட்டத்தில் வந்து அதிலே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லி. ஸோ அந்த டேட்லேருந்து அந்த சட்டமானது நடைமுறைக்கு வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும் மத்திய அரசு சட்டங்களும் இவ்வாறு தான் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ அதை சொல்லக்கூடிய ஷரத்து வந்து ஆர்டிகல் 111. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 112 என்ன சொல்லுதுன்னா, மத்திய பட்ஜெட் ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் பட்ஜெட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது இது. அப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசணும் இல்லையா, ஒரு பில் வந்து ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் சட்டமாக மாறுகிறது. ஆனால் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டுக்கு முதல் ஒப்புதல் கொடுத்த பின்னாடி தான் அது பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஓகேங்களா? அப்போ பட்ஜெட்டுக்கு முதல்ல ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தலைமையில் பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்க. அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒப்புதல் போட்டு சைன் போட்டு கொடுக்குறாரு. அப்போ சட்டமாக மாறிடுச்சு. மத்திய அரசு பட்ஜெட் என்பது சட்டமாக மாற்றப்பட்ட பின்னாடி அது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறது. அது என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒப்புதலுக்கு பின்னாடி, குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின்னாடி மட்டும்தான் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அறிமுகமே படுத்தப்படுகிறது. வில் பி இன்ட்ரடியூஸ்ட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆர்டிகல் 112. அடுத்து 123 என்ன சார் சொல்லுது, அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான குடியரசுத் தலைவரின் அதிகாரம், அதாவது பவர் ஆஃப் எமர்ஜென்சி ஆர்டினன்சஸ். இப்போ இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு போர்க்காலமே வருது வச்சுக்கோங்களேன். அப்போ அல்லது பிரதமருக்கு உடல்நிலை சரியில்லை, உடனே ஒரு இந்தியா முழுக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும், அமைதியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவசர சட்டம் ஏற்றுவதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி செஷன் இல்லாத டைமில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இறந்துட்டார், நாடு முழுக்க ஒரு மாதிரி கையோசா இருக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே என்ன பண்ணலாம், இவர் அவசர சட்டத்தை இயற்ற முடியும். அந்த அவசர சட்டம்
ஒரு 6 மாச காலத்துக்கு அது இருக்கும். அப்ப அரசாங்கம், அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் ஒருவேளை ஆட்சி கலைக்கப்பட்டோ அல்லது மீண்டும் இந்த கவர்மெண்ட் வராங்க இல்லையா, பார்லிமெண்டரி செஷன் வரும் இல்லையா, அப்ப அவங்க இவர் கொண்டு வந்த சட்டத்தை வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்ல வேண்டாம் என்ன பண்ணலாம், அந்த சட்டத்தை ரத்து செய்யலாம். ஓகேங்களா. ஆனால் நாடு முழுக்க ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு, ஆர்டிகல் 123 படி. அப்ப இந்த விஷயத்துல பாராளுமன்றத்தால் இயற்றப்படக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா, ஒரு மசோதா, டிஸ்கஷன், ஓட்டிங், பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல். அப்ப அந்த மசோதா, அந்த சட்டத்துக்கு என்ன மதிப்பு உண்டோ அதே மதிப்பு இவர் இயற்றக்கூடிய அவசர சட்டத்திற்கும் அதே அதிகாரம் உண்டு. அடுத்த ஆர்டிகல் 143 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தாலோசிக்கும் அதிகாரம். பிரசிடென்ட் ஒரு மசோதாவை ஒப்புதல் கொடுத்தாருன்னா அது சட்டமா மாறும். அப்போ அவர் ஒப்புதல் தர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இன்கேஸ் இதுல ஒரு அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மசோதாவா இருக்கு, அவர் யோசிக்கிறார், இது நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு எதனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணலாம்னா, இஃப் இன் கேஸ் அவருக்கு அவசியம் ஏற்பட்டால் ஹீ கேன் டிஸ்கஸ் வித் த சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. அப்போ உச்சநீதிமன்றத்திட்ட அவர் கலந்து பேசலாம். கம்பல்சரி கலந்து பேசணுன்ற அதிகாரம் இது கிடையாது, அவசியம் கிடையாது. அவருக்கு விருப்பம் இருந்தால், தேவைப்படும் எனில் அவர் கலந்து ஆலோசிக்கலாம். ஆனால் அவர் கலந்து ஆலோசிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கைட் பண்ணுவாங்க, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அவர் சாதாரண சட்டங்களில் டவுட்ஸ் வந்துச்சுன்னா அவர் அந்த ஒப்பீனியன்ஸை வேணும்னா கேட்டுக்கலாம், அவங்க சொன்ன ஒப்பீனியன்ஸை வேணா ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். ஆனால் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒப்பீனியன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சட்டங்கள் தொடர்பானவைனா அவர் கண்டிப்பா குடியரசுத் தலைவரே என்ன பண்ணணும், அதை காது கொடுத்து கேட்கணும். ஓகேங்களா. அப்ப அவருக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவர் யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார்னா ஒன்லி வித் த சுப்ரீம் கோர்ட். அடுத்து ஆர்டிகல் 280 என்ன சார் சொல்லுது, ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நிதி ஆணையத்தை அமைக்கிறார். பினான்சியல் கமிஷனை அவர் தான் அமைக்கிறார். தற்போது 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பனகாரியான்ற ஒரு தலைமையில் இருக்கு. அப்ப 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதி ஆணையம், பினான்ஸ் கமிஷன் அமைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு. அதை தரக்கூடிய ஷரத்து ஆர்டிகல் 280. அடுத்து பாருங்க, ஆர்டிகல் 352 என்ன சொல்லுதுன்னா, தேசிய நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி அவர் டிக்ளேர் பண்ணலாம். அப்ப நேஷனல் எமர்ஜென்சி எப்ப சார் டிக்ளேர் பண்ணுவாங்க, இல்லை எந்த இடத்துல பண்ணுவாங்க, ஒரு மாநிலத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்லயோ அல்லது ஒரு நாட்டின் ஒரு பகுதியிலேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது இல்லையா, இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது அரசாங்கம், அந்த மாநில அரசாங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி தன்னோட கையில் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் தேவைப்படுதுன்னா, அப்போ ராஜஸ்தான், பீகார், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்களில் மட்டும் என்ன பண்ணலாம், நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். அல்லது சவுத் இந்தியாவில் மட்டும் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அப்போ ஒரு மாநிலம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் அல்லது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு தேசிய அவசர நிலையின் பேர் தான் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அது ப்ரொக்ளைம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 352 குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. அடுத்த ஆர்டிகல் 356 என்ன சொல்லுதுன்னா, மாநில நெருக்கடி நிலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாநிலத்தின் அரசாங்கம் சரியாக ஒரு விஷயத்தை கையாளல, அந்த மாநிலத்தில் கலவரம் நடக்குது, மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி பண்றாங்க, புரட்சி பண்றாங்க, மணிப்பூர் கலவரம் மாதிரி கொண்டு வராங்க வச்சுக்கோங்களேன், மணிப்பூர் நடந்தது இல்லையா, அது மாதிரி. அப்ப அந்த மாநிலத்தின் சட்டம் மற்றும் ஒழுங்கு சரியில்லை என்று கவர்னர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட் பண்றாரு. யாருக்கு, குடியரசுத் தலைவர் ரிப்போர்ட் பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய சிஎம் சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொன்னா, அப்ப சிச்சுவேஷன்ஸை பேக் டு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாநிலத்தில் பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் அதிகாரத்தை அங்கு நிறுவுவார். அதை சொல்லக்கூடிய அதிகாரம் 356. அப்ப 356ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டுமே கொண்டு வரக்கூடியது. வேறஸ் தேசிய நெருக்கடி என்பது என்டையர் நேஷன், ஒட்டுமொத்த நாடுக்கும் வராம், அல்லது மோர் தென் ஒன் ஸ்டேட், ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள், அல்லது பார்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி, இந்தியாவின் ஒரு பகுதியை, கிழக்கு பகுதி முழுவதும் ஒரு 5லிருந்து 6 மாநிலத்துக்கு சேர்த்தியோ அல்லது ஒரு மாநிலத்துக்கோ அல்லது இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவதற்கு அதிகாரம் உண்டு. வேறஸ் மாநில நெருக்கடி நிலை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு மட்டும் கொண்டு வருவாங்க, மணிப்பூர், பஞ்சாப், அந்த மாதிரி சிம்பிளா கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 360 நிதி நெருக்கடி நிலை, நேஷனல் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய நிதி நெருக்கடி நிலை. இது நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி நிலைன்றதை இதுவரை இம்போஸ் பண்ணல. ஆனால் இந்த ஆர்டிகல் 352, 356 ரெண்டுமே பயன்படுத்தி இந்தியாவில் பலமுறை பிரசிடென்ஷியல் ரூல்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதே மாதிரி தேசிய நெருக்கடி நிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்தியாவோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, பிரசிடென்ட் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார், குடியரசுத் தலைவருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம், அவருடைய பதவிக்காலம் என்ன, இது வரைக்கும் இருந்தவங்க யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவின் ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும், இந்த 15 குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் காலத்தில் நடத்தப்பட்ட முக்கியமான சாதனைகள் என்ன, இதுல யார் எதற்கு புகழ் பெற்றவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுடைய முதல் தலித் இனத்தை சார்ந்தவர்கள், ஓகேங்களா, ஷெட்யூல்டு கேஸ்ட் சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் யார், தமிழ்நாட்டை சார்ந்த முதல் குடியரசுத் தலைவர் யார், முதல்வராக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவர் யாரு,
முதல்ல பதவியில் இருக்கும்போது இறந்தவர் யார், நீண்ட காலம் பதவியில் இருந்தவர் யார், இந்த மாதிரி ஒவ்வொரு குடியரசுத் தலைவரும் ஒரு குறிப்பிட்ட சில சாதனைகளை செஞ்சிருக்கிறாங்க. அந்த சாதனைக்கு அவர்கள் பெயர் பெற்றவர்கள். ஸோ ஒவ்வொரு குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் என்ன, அவங்களுடைய முக்கியமான சில சாதனைகள் என்ன, அவர்கள் வகித்த ப்ரீவியஸ் பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.